வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். நான் உங்கள் ஷஃபி. சதவீதம் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள எல்லா விதமான கணக்குகளையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட பார்ட் 7 வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் 15% லெஸ் தென் 240. 240 விட 15% குறைவான எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை சுமார் ஒரு 3 எக்ஸாமில் கேட்டு தாக்கியிருக்காங்கங்க. எந்த எக்ஸாம்லாம்? 2018 அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒன்றில் கேட்டிருக்காங்க. 2016 ஒரு அசிஸ்டன்ட்னு ஏதோ ஒரு அசிஸ்டன்ட்னு ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த டீச்சர் அண்ட் அசிஸ்டன்ட்னு இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2023 ஒரு டிஎன்பிசி எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100% கொண்ட ஒரு எண் இருக்குது. அதுதான் என்னது? 240. 100% கொண்ட ஒரு எண் இருக்குது, அதுதான் 240. அந்த 240 இருந்து 15% குறைச்சதுக்கு அப்புறமா அந்த எண்ணோட மதிப்பு என்ன வரும்? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? 100% கொண்ட ஒரு எண்ணை 15% நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, 100 15ஆல் கழிச்சா எத்தனை வரும்? 85 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது நம்ம கிராஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. சரி, இது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 100 இன்ட்டு எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஈக்குவல் டு 240 இன்ட்டு 85 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். எக்ஸை இடது பக்கம் வச்சுக்கிட்டு 100 வலது பக்கம் கொண்டு வந்துடலாம். 240 இன்ட்டு 85 டிவைடட் பை 100. 100 கேன்சல் பண்ணிடலாம். அதாவது எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? மேலே ஒரு சைவர் இருக்குது, கீழே ஒரு சைவர் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஓர் 2 2, இரு 2 4, ஐ 2 10, ஓர் 5 5, ஓர் 5 5, மிச்சம் ஒரு 3 இருக்கும், இங்கிட்டு ஒரு 5, 7 5 35, 17. 12ஐயும் 17ஐயும் பெருக்கிடலாமா? 12 இன்ட்டு 17. 12ஐயும் 17ஐயும் பெருக்குனா ஆன்சர் 204. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கொஸ்டினை நீங்கள் எப்படி வாசிக்கீங்கிறதுல தாங்க இருக்கு. கொஸ்டினை வாசிச்சோன்னே ஆன்சர்லாம் ஜுஜுப்பி. அடுத்த சம் பாருங்க. பார்க்க தாங்க கஷ்டமாக இருக்கும். கொஸ்டினை வாசிக்க எடுத்து நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. சரி பார்த்துடலாமா? If 60% of 3/5 of a number is 36, then find the number. ஒரு எண்ணில் 35 மடங்கின் 60% மதிப்பு 36 எனில் அந்த எண்ணை காண்க. சரி, அந்த கொஸ்டின் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கலாமா? சரி எழுதிடலாம். ஒரு எண் இருக்குது, அந்த எண் என்னதுன்னே நம்மளுக்கு தெரில. அந்த எண்ணுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாமே, என்ன தப்பு? சரி வாங்க எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்னன்னே தெரியாத என்ன எக்ஸ்ன்னு பேர் வச்சு 35 மடங்கின் 60% எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? 36 அப்படிங்கிற எண்ணுக்கு ஈக்குவலா இருக்கான். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நம்மளுக்கு தெரியாத அந்த எண்ணின் அந்த எண் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியாத அந்த எண், அதாவது எக்ஸ் என்னதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி வாங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸு இன்ட்டு 3/5 60% இருக்கிறத 60 டிவைடட் பை 100ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 36. எக்ஸு இடது பக்கம் இருக்கட்டும், மற்ற எல்லா வேலையையும் வலது பக்கம் கொண்டு போயிடலாம். 3/5 வலது பக்கம் போச்சு, அதாவது எக்ஸு ஈக்குவல் டு 36. 3/5 வலது பக்கம் போச்சு அப்படின்னா 5/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 60/100 வலது பக்கம் போச்சுன்னா 100/60 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ? இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு 3 3, ஒரு 3 3, இரு 3 6. மேலே ஒரு சைவர் இருக்குது, கீழே ஒரு சைவர் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாமா? சரி, இதை 2வது வைப்பேட்டில் கேன்சல் பண்ணிடலாம். சரி, இங்கிட்டு ஒரு 6 இருக்குது, அப்போ 6வது வைப்பேட்டில் கேன்சல் பண்ணிடலாம். ஓர் 6 6, 2 6 12. அப்போது என்னதெல்லாம் மிச்சம் இருக்குது? 2 5 10. எல்லாத்தையும் பெருக்கிடலாமா? ஐ 2 10, 10 இன்ட்டு 10 100. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த கொஸ்டினை இதில் கேட்டிருக்காங்க, 2019 வெட்டினரியில் கேட்டிருக்காங்க. நம்ம நோக்கம் என்னன்னா ஒரு கொஸ்டின் கூட விடாம எல்லா மாடலையும் சால்வ் பண்ணி பார்த்துடணுங்க. சரி வாங்க அடுத்த சம் போயிடலாம். %280 of 3940.
3940 280% எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கனாலே 3940 அப்படி எழுதிக்கோங்க. இன்ட்டு 280% அதை அப்படி எழுதிக்கோங்க. இதுக்கான நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, கண்டுபிடிச்சிடலாமா? 3940 இன்ட்டு 280%, 280 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு சைவர் இருக்கு, ஒரு சைவர் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். ஒரு சைவர் இருக்கு, ஒரு சைவர் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எதெல்லாம் நம்ம பெருக்கணும்? 394 28 கூட பெருக்கணுங்க. சரி, இப்போ நம்ம உட்காந்து பொறுமையாக பெருகிட்டு இருந்தால் நம்மளுக்கு டைம் போயிடும். நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் யாருக்குமே சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஆன்சர் என்னது அப்படின்னா 11032. அதாவது 11,032. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதில் என்னங்க இருக்கு? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப ஈஸி, மனக்கணக்கிலே போட்டுட்டு போயிடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சரி, வாங்க அடுத்த சம் பார்த்துடலாம். இஃப் 16 2/3% ஆஃப் அ நம்பர் இஸ் 40, தென் த நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணில் 16 2/3% என்பது 40 எண்ணில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது நம்ம ரெண்டாவது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மாடல் கணக்கு தான். ஆனால் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொஞ்சம் திரிச்சு கொடுத்துருக்காங்க. சரி, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பார்த்துடலாம். எல்லா சம்மும் எப்படின்னு பார்த்துடலாம். சரி வாங்க, முதல்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எழுதிக்கலாம். 16 2/3%, அதாவது ஒரு எண்ணில் 16 2/3% என்பது 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. சரி, அந்த எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். சரி, அதில் 16 2/3%, அந்த என்னன்னே தெரியாத எண்ணில் 16 2/3% எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? 40க்கு ஈக்குவலாக இருக்கான். அப்போ அந்த எண் என்னது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் என்னதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல கலப்பு பின்னத்தில் இருக்கிற சம பின்னத்துக்கு மாற்றிடலாமா? சரி, மாற்றுவோம். முதல்ல 16 2/3. 16 2/3 அப்படிங்கிற கலப்பு பின்னத்தோட சமப்பின்னம் 50/3. சரி, எக்ஸ் இன்ட்டு கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நம்ம 50/3 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருக்கோம். அப்போ 50/3 சதவீதம் அப்படின்னு இருக்கிறத மறந்துடாதீங்க, கீழே 100 போடணும். ஈக்குவல் டு 40. இப்போ இந்த 100 நம்ம மேலே கொண்டு வரணும் அப்படின்னா அது எப்படி மாறும்? எக்ஸ் இன்ட்டு 50/3 100 இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 100 இன்ட்டு 1 மேலே வரையில் எப்படி வரும்? 1 இன்ட்டு 100, அதாவது அதோட 100/1ஓட தலைகீழாக வரும். ஈக்குவல் டு 40. எக்ஸை மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு வந்துடலாம். 40 இன்ட்டு 50/3 வலது பக்கம் வரையில் 3/50 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 1/100 வலது பக்கம் வரையில் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 100/1 ஆகும். 100 நாள் ஒன்று தான், 100/1 நாள் ஒன்று தான். சரி, இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடலாம். 1 50 50, 2 50 100. இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் 240. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்காண்டி தாங்க நான் பெருக்கி காமிக்காமல் இருக்கேன். நீங்கள் பெருக்கி பாருங்கள். பெருக்கணும்னா ஆன்சர் 240 வரும். சரி, அடுத்த சம் போயிடலாம். முப்பது சதவீதம் 30% apples out of 450 are rotten. How many apples are in good condition? 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது. 30% என்ன ஆயிடுச்சான்? அழுகிருச்சான். எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை எத்தனை? 450 அப்படிங்கிறது 100% ஆப்பிள். 100% தான் 450 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 100% ஆப்பிள் இருக்கு. அதில் என்ன ஆச்சான்? 30% அழுகிருச்சான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நல்ல ஆப்பிள்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ 100% இருந்து 30 நம்ம கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ நல்ல ஆப்பிள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருமா? 100 - 30 70. 70% நல்ல ஆப்பிள்கள். 450 ஆப்பிள்களில் 70% நல்ல ஆப்பிள்கள் இருக்கு. சரி, நம்ம பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாமா? சரி, 450 ஆப்பிள்கள் 100% இருக்கு. 70% கொண்ட ஆப்பிள்கள் எத்தனை அப்படின்னு சொல்றது தான் கேள்வி. இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம்.
இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும்? 450 இன்ட்டு 70 ஈக்குவல் டு 100 இன்ட்டு எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, எக்ஸை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கிட்டு அந்த 100 இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். 450 இன்ட்டு 70 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எக்ஸு. எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிச்சுக்கலாம். ஒரு சேவர் கேன்சல் ஆயிரும், ஒரு சேவர் கேன்சல் ஆயிரும். 7ஓட பெருக்கல் 315. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த சம் போயிடலாமா? சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? An alloy contains 26% of copper. What quantity of alloy is required to 260 grams of copper? ஒரு உலோக கலவையில் 26% தாமிரம் உள்ளது, தாமிரத்தை கொண்டுள்ளது. அப்போ 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு உலோக கலவை இருக்குங்க, அதில் 26% என்னது இருக்கான்? தாமிரம் இருக்கான். 250 கிராம் தாமிரத்தை நமக்கு பெறுவதற்கு எவ்வளோ ஹான் உலோக கலவை நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 250 கிராம் தாமிரத்தை பெறுவதற்கு எவ்வளோ ஹான் நம்மளுக்கு உலோக கலவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 26% இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 260. அதாவது நம்ம எப்படி இதை வாசிக்கணும் அப்படின்னா 250% எதை பெருக்குனா நம்மளுக்கு 260 கிராம் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, 200 அதாவது 26% அப்படி எழுதிக்கலாம். 26 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 260. எக்ஸை வலது பக்கம் இடது பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா வேல்யூவையும் வலது பக்கம் கொண்டு வந்துடலாம். ஈக்குவல் டு 260 இன்ட்டு 26/100 வலது பக்கம் போவையில் 100/26 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ ஓர் 26 26, 10 26 260, இப்போ 10. அப்போ 10 இன்ட்டு 100, 10 100 பெருக்குனா என்ன வரும்? 1000. 1000 கிராமை 26% கூட பெருக்குனாதான் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 260 கிராம் தாமிரம் கிடைக்கும். உங்களுக்கு கொஸ்டின் புரியலன்னா வாசிக்கிற விதத்தை மாற்றி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரி வாங்க, இந்த மாதிரி சம் கேட்டுட்டா ரொம்ப ஈஸிங்க. 25% ஆஃப் 75% ஆஃப் ஏடி ஈக்குவல் டு, அதாவது 80 இன் 75%, 80ல் 75% கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த கண்டுபிடிச்ச 75%ல் 25% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடியது அந்த கேள்வி. இப்படி வந்துட்டுனாலே எல்லாத்துக்கூடையும் பெருக்கிருங்க. 80 இன்ட்டு 75%த்தையும் பெருக்கிருங்க, இன்ட்டு 25%த்தையும் பெருக்கிருங்க. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆன்சர் அவ்வளோதான். 80 இன்ட்டு 75%, 75 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இன்ட்டு 25 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடி கொடுத்துடலாம். ஒரு 25 25, 4 25 100. அதுக்கடுத்து ஒரு நாளா 4, 20 நாளா 80, 0 0 கேன்சல் ஆயிரும். ஓர் 2 2, ஐ 2 10, ஓர் 5 5, ஓர் 5 5 2 இருக்கும் 5 இருக்கும், ஐ 2 ஐ 5 5 25. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னெல்லாம் திருத்திக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.